வெல்கம் டு வஹி டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல். காசாவில் இஸ்ரேலிய ராணுவத்தை இலக்கு வைத்து பாரிய தாக்குதல், ஏராளமான ராணுவம் பலி. 2023 அக்டோபருக்கு பின்னரான மிகப்பெரிய தாக்குதல் இதுவென தெரிவிக்கப்படுகிறது. இராணுவ ஹெலிகாப்டர்கள் பாதிக்கப்பட்டவர்களை 5 வெவ்வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தன. ஒவ்வொன்றிற்கும் பல விமானங்கள். ஒரு உயர் அதிகாரி கொல்லப்பட்டதாக செய்திகள். 3 ராணுவ வீரர்கள் காணாமல் போயுள்ளதாக இஸ்ரேல் ஊடகங்கள் கூறுகின்றன. அவர்கள் கடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதல் தொடர்பில் இஸ்ரேல் ராணுவ தணிக்கை மூலம் பொதுமக்களிடத்தில் பொய் சொல்லப்படுவதாகவும் இது மிகவும் சீரியஸான சம்பவம் ஒன்று என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலிய மெட்காவா டாங், ஏபிசி மற்றும் இராணுவ ஜீப் ஆகியவற்றை இஸ்ரேலிய மற்றும் பலஸ்தீன வட்டாரங்களின்படி முற்றிலுமாக அளிக்கப்பட்டன. வீரர்கள் உள்ளே உயிருடன் இருக்கப்பட்டனர். இதேவேளை காசாவில் இடம்பெற்ற இந்த பாரிய இழப்பு போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் எவ்வித தடங்கல்களையும் ஏற்படுத்தாது என நெத்தன்யாஹு தெரிவித்துள்ளார். ஹமாஸின் அதிரடி தாக்குதலுக்கு பழிவாங்கல். வடக்கு காசா முழுவதும் இஸ்ரேல் கடுமையான குண்டு வீச்சு. நேற்றிரவு எதிர்பாராத இழப்பை சந்தித்த இஸ்ரேலிய ராணுவம் அதற்கு பழிவாங்கும் முகமாக அப்பாவி பொதுமக்கள் மீது தற்போது அநியாயம் செய்து வருகின்றனர். ஏராளமான முகாம்கள் மீது குண்டு வீசப்பட்டதாக செய்திகள் கிடைக்கிறது. இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சர் ராஜினாமா. அவரது கட்சி உறுப்பினர் அக்ரம் ஹசன் அவருக்கு பதிலாக நெசட்டில் உறுப்பினராக பணியாற்றுவார்.